திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விஷயம் இன்னும் பெருசாகிக்கிட்டே போகுது. கடைசி வரை தீபத்தை அரசாங்க அதிகாரிகள் ஏற்றவில்லை, பாதுகாப்பு கொடுக்கவில்லை. அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றும்போது அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பை கொடுப்பதற்கு அரசாங்க அதிகாரிகள் தவறிவிட்டார்கள். காரணம், அவர்கள் ஆளுங்கட்சி பெருசு அப்படின்னு நினச்சிருக்காங்க. 4-5 மாதம்தான், திருப்பி எல்லாம் ஜெயிலுக்கு போக போகிறீங்க. அரசு அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், நீதிமன்றம் என்றும் நிலையானது. அரசாங்கத்தில் வரக்கூடிய அரசியல்வாதிகள் சில காலம் இருப்பாங்க, மக்கள் தூக்கி எறிவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? படித்தவர்களாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு போய் ஏதாச்சும் நீங்கள் சொல்லி தான் அது பண்ணணும். அதனால் நீதிமன்ற ஆணையை மீறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, உடனே பெஞ்சுக்கு 2 ஜட்ஜு கொண்ட பெஞ்சுக்கு அனுப்புகிறாங்க, அப்பீல் பண்ணாங்க. பெஞ்சு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. நீதிபதி சாமிநாதன் ஏன் போலீஸை கூப்பிடாம மத்திய போலீஸ் படையை கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுல அவங்க கேட்டாங்க. அப்போ தான் அவர் ஆர்டர்லேயே க்ளீனாக போட்டிருக்காரு. முதல்ல போலீஸுக்கு தான் ஆர்டர் போட்டிருக்காரு. போலீஸ் யாரும் மறுத்த உடனே தான் மத்திய இதுக்கு போட்டிருக்காரு. அதை பார்த்தவுடன் டிவிஷன் பெஞ்ச், மதுரை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச், சாமிநாதன் நீதிபதி கொடுத்த தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை, அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட அப்பீல் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அடிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் உடனே அப்பீல் பண்ணும்போது ஒரு பெரிய கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, நாங்கள் இங்கே ஹைகோர்ட்டு எங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டா, தள்ளுபடி பண்ணிட்டா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் போகிறதுக்கு 30 நாள் அவகாசம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தலாம், இந்த இதுவை எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கண்டெம்ப்ட் கொண்டு வந்துட்டார் சுவாமிநாதன் நீதிபதி, நீதிமன்ற அவமதிப்பு கொண்டு வந்துட்டார். அதுக்கு கேட்குறாங்க, 30 நாள் டைம் இருக்குல்ல. இவங்களுக்கு எப்போவுமே இவங்களுக்கு ஒரு இது நியாயம், ஊரானுக்கு ஒரு நியாயம். நான் என்ன கேட்குறேன், திமுக காரங்களை இந்த கேள்வி கேட்டவங்களை ஸ்டாலின்லேருந்து எல்லாத்தையும் கேட்குறேன். கருணாநிதி இறந்தார நைட்டு 2 மணிக்கு உயர் நீதிமன்ற 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு கருணாநிதி அவர்களுக்கு சமாதி கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டாங்களே, அதுக்கு 30 நாள் அப்பீல் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கால அவகாசம் இருந்ததில்ல. அப்போ மட்டும் எப்படி மறுநாளே போய் உங்கள் கவரை பீச்சில் புதைச்சிங்க? அப்போ நீங்கள் அப்பீலுக்கு வெயிட் பண்ணலையே 30 நாள். 30 நாள் கழித்து அவர் இப்போ உடனே ஐஸில் வச்சு தான் நீங்கள் பார்த்துருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு என்னன்னு. அன்றைக்கி மட்டும் சுப்ரீம் கோர்ட்டு கண்ணுக்கு தெரியல.